ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் மேக்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோங்க. கிளாஸஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம், டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு டெய்லியுமே கண்டக்ட் பண்ணிடுவோம். 120 டேஸ்க்கான பிளான், 120 டேஸுமே உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் PDF, கொஷின் பேப்பர்ஸ்னு எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ இந்த 120 டேஸில் நம்ம மொத்தமாக 1700 கொஷின்ஸ் பக்கம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டீட்டெயில் எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது எந்தெந்த பேட்ச் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 2A படிக்கிறவங்களுக்கும் 4 படிக்கிறவங்களுக்கும் 200% ஒர்த்தபிளாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் பிளானரை காமிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் வந்து கூட்டிகிட்டு வரேன் இப்போது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ். 400 ருபீஸா? ஆஸ் ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் வந்து தேவையா? 400 ரூபாய்க்கு நீங்கள் என்னங்க கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு சில விஷயம் நான் புரிய வச்சுறேன். ஸோ மேக்ஸுக்கு எந்த ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு 1700 கொஷினையும் உங்களுக்கு நடத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் கொஷின் இல்லைனா இது தாங்க இந்த எல்சிஎம் ஹெச்எஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 மாடலுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சம் போட்டு காட்டிட்டு மிச்சத்தெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் போச்சுன்னா வேர் டு ஸ்டடி வேணால் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தாண்டி மேக்ஸில் உங்களுக்கான எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து இருக்காது. மேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர A to Zங்கிறது யாருமே உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 1700 கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சம் விடாமல் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுவோம். அதுக்கான சொல்யூஷன்ஸும் எங்கள் கைப்பட நாங்களே எழுதி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நீட்டாக எழுதி கொடுத்துருவோம். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ரஃப் நோட்டை வச்சு இந்த கணக்கு இப்படி தான் போடணுங்கிற அந்த போட்டு பார்க்குற கிறுக்கி பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஐயோ இந்த கொஷனுக்கு இந்த மாடல், அந்த மாடலுக்கு இந்த கொஷின், இந்த ஆன்சர் இப்படி வரும், ஃபார்முலா அது இதுன்ட்டு நீங்கள் எதுவுமே எழுத போகிறது கிடையாது. A to Z எல்லாமே நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கிளாஸஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் ரெகுலராக டெஸ்ட் இருக்கும். ஒரு டாபிக் முடிஞ்சோடனே அதுக்கான ரிவிஷன் கொடுப்போம். ரிவிஷன் கொடுத்த அப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் ப்ராக்டிஸ் கொடுப்போம். அது முடிஞ்சோடனே ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். ஸோ ஒரு டாப்பிக்கும் தரோ பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த டாபிக் வந்து போவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பல ஆயிரங்கள் கொடுத்து சேர்றதுக்கும் இங்கே வெறும் ஒரு 400 ரூபாயில், வெறும் சொல்ல முடியாதுங்க, ஒருத்தருக்கும் 400 ரூபாங்கிறது ரொம்ப பெருசு தான். எங்களுக்குமே இந்த 400 ரூபாங்கிறது பெருசு தான். எங்களோட ஒர்க்கை விட கம்மியான அமௌண்ட் தான் நாங்கள் இந்த பேட்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே 400 ரூபா கட்டி இந்த பேட்ச் வந்து போகணுமா, 400 ரூபானோடனே இந்த வீடியோவை விட்டு எல்லோரும் வெளியே ஓடிடுவீங்க. அப்போது இந்த ஒரு கொஷனை உங்களுக்குள்ளே நீங்களே கேளுங்க. ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அத்தனை ஆயிரம் கட்டி ஒரு வீட்டிலேருந்து நீங்கள் டெய்லியும் கிளம்பி போய் படிச்சுட்டு வரதுக்கும், வீட்டிலே இருந்து உங்களோட ஃப்ளெக்சிபிளான டைமில் நீங்கள் நம்மளோட வீடியோ கிளாஸை பார்த்து படிச்சுட்டு டவுட்ஸ்னால் நம்மள்ட்ட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு டெய்லி ஈவினிங் டெஸ்ட் எழுதுறதுக்கும் அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் இருக்க ஃபீஸுக்கும் நீங்களே கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேட்ச் ஒர்த்தா இல்லையாங்கிறத ஃபர்தராக வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து எங்களுக்கு கமெண்ட்டில் கூட நீங்கள் தெரியப்படுத்துங்க. சரிங்க, எல்லாம் ஓகே. அப்படி எத்தனை டாபிக் நீங்கள் நடத்த போகிறீங்க, அப்படி என்னென்ன சம்ஸ் தாங்க இருக்குது, எப்படிங்க 1700 சம் உங்களால் டீச் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான இதை நான் சொல்கிறேன். இப்போது மொத்தமாக 13 டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம் HCF, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க், ஏரியா அண்ட் வால்யூம், சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 13 டாப்பிக்கில் 2 டாப்பிக்காக சில தான் நான் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போது ஸ்கூல் புக்கில் எவ்வளோ சம்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக 24 கணக்கு இருக்குது. 24 தான் இருக்குது. ஓகேங்களா? கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மொத்தத்துக்கு 25 தான் இருக்குது. எல்சிஎம் HCF 68 சம்ஸ் இருக்குது. பர்சன்டேஜ் 100 சம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எங்கெங்கே இருக்குங்கிறத நான் சைடில் வந்து வேர் டு ஸ்டடி உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேங்க. ஸோ 7th 3rd term, 8th Chapter 4, 6th 8th 9th 10th. ஸோ நீங்கள் எங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேர் டு ஸ்டடி என்னங்கிறதே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த PDF வேணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த PDF கிடைக்கும். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் இது மொத்தமாக வந்து ஸ்கூல் புக்கில் 62 சம் இருக்குது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க் இது மொத்தமாக சேர்த்து நமக்கு 123 சம்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் இது ரெண்டுமே சேர்த்து மொத்தமாக 273 சம்ஸ் நமக்கு இருக்குது. சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 125 சம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. மொத்தமாக ஸ்கூல் புக்கில் மட்டும் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான சம்ஸ் வந்து 800 சம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 1700 பக்கம் சொன்னீங்க, இங்கே 800 தானங்க இருக்குது அப்படின்னா மிச்ச கதையும் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 சம்மை நான் 3 நாள் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? அதில் 2 நாளைக்கு டெய்லி 20 கொஷின்கிற வீதம் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் நான் நடத்துவேன். ஓகேங்களா? அப்போது அந்த 800ஓட சேர்த்து இந்த 2 × 20 எவ்வளவு, 40 கொஷின் இப்போ ஆட் ஆகுதா? ப்ரீவியஸ் கொஷினும் என்ன ஆகுது உங்களுக்கு நாங்கள் நடத்துகிறோம், அந்த கவுண்ட்டும் இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து
ஃபஸ்ட்டு 3 நாள் நான் நடத்துகிறேன். டெய்லியுமே நான் நடத்துகிற விஷயங்களை நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்து 2 நாள் ப்ரீவியஸாக கொஷின் நடத்துவேன். கடைசி நாள் வந்து என்ன பண்ணுவேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடத்துவேன். ஓகேங்களா? அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 25 கணக்கை 4 நாள் நடத்துவேன். 25 தானேங்க அப்படின்னா 4 மாடல் இருக்குங்க. உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி வந்து 4 நாள் வந்து டீச் பண்ணுவோம். ஒரு மாடல் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெவி போர்ஷனாக உங்களுக்கு கிடையாது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 நாள் என்ன பண்ணுவோம், டெய்லி 20 கொஸ்டின் அப்படிங்கிற பட்சத்தில் 40 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். கடைசி நாள் என்ன ஆயிரும், ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும். அடுத்தது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 68 சம்ஸ் 9 நாள் வந்து நடக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு புரியும், உங்கள் தலையில் நாங்கள் ரொம்பவும் திணிக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போகிறோம். அடுத்தது 3 நாள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா எத்தனை கொஸ்டின், 60 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. கடைசி நாள் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ அந்த 1700 கொஸ்டினில் இந்த ரிவிஷன் டெஸ்ட்லேயும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதுவுமே நமக்கு ஆட் ஆகும். ஓகேவா? சரி, அடுத்தது பர்சன்டேஜில் 100 கணக்காக 12 நாள் நடத்துகிறோம். 3 நாளைக்கு 60 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறீங்க. கடைசி நாள் ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்டில் வந்து 62 சம் 8 நாள் நான் டீச் பண்ண போகிறேன். 3 நாளுக்கு 60 ப்ரீவியஸாக கொஷின் பார்க்க போகிறீங்க. கடைசி நாள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டைம் அண்ட் ஒர்க்கில் 123 சம் 16 நாள் நான் உங்களுக்கு நடத்துவேன். 3 நாளில் 60 ப்ரீவியஸாக கொஷின் பார்ப்பீங்க. ப்ரீவியஸாக கொஷின் கூடுதலாக கூட கொடுப்பேங்க. ஒரு நாளைக்கு 25 இல்லைனா 30 கூட கொடுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு 20, குறைஞ்சபட்சம் 20ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? கடைசி நாள் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்து ஏரியா அண்ட் வால்யூமில் 273 சம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எப்படிங்க 29 நாள், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சேங்க. கிட்டத்தட்ட என்ன கம்ப்ளீட்டாக 1 மாதம் ஆச்சேங்கன்னா, இந்த ஒரு டாபிக் பார்க்காதனால மேக்ஸில் மார்க்ஸ் விட்டவங்க அத்தனை பேர் இருக்காங்க. அப்போ இதில் ஒரு சம் கூட நீங்கள் விடக்கூடாது, அதில் ஒரு ஆளாக நீங்களும் ஆகக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு பியூராக புரிகிற மாதிரி 29 நாளில் நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவேன். 3 நாளில் இதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். கடைசி நாள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக ஐயோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்றலாம் யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வேணுமா, அதுக்கான எஃபர்ட் என்னவோ அதை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 125 சம்ஸ் இருக்கும். 10 நாள் நடத்துவேன். 2 நாள் ப்ரீவியஸாக கொஷின் தருவேன். ஒரே நாளில் ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தமாக எவ்வளவுங்க, 800 கணக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து வரும். 91 நாள் உங்களுக்கு நான் நடத்தியிருப்பேன். 21 நாள் என்ன பண்ணுவீங்க, ப்ரீவியஸாக கொஷின் படிப்பீங்களா, அதில் குறைஞ்சபட்சம் 20 சம்னே வைங்க. ஒரு நாளைக்கு 20 சம்னே வைங்க. அப்போது 420 ப்ரீவியஸாக கொஷின் வருதுங்களா. அப்போ 800 + 420 எவ்வளோ வருது, 1220 ப்ரீவியஸாக கொஷின் வருதா. ஸோ ரவுண்டாக ஒரு 1300 கூட வைங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் தான் 20ன்னு சொன்னேன், அதிகபட்சம் நான் எத்தனை வேணாலும் கொடுத்துருப்பேன். அடுத்தது 8 நாள் வந்து என்னாகும், ரிவிஷன் டெஸ்ட்டும் நடக்கும் இல்லைங்களா. ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டில் 30 கொஷினோ இல்லை 40 கொஷினோ கூட ப்ளேஸ் ஆகலாம். அப்போ ரவுண்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1600லேருந்து 1700 கொஷின் வரைக்கும் நம்ம இந்த 120 நாளில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ ஸ்கூல் புக்கிலேருந்து 800 கொஷின், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின், இது வந்து 420 ப்ளஸ்ங்க. ஸோ 420 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து வரும். மொத்தமாக 1220 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கும். ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த பேட்ச்லேருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 91 நாள் நம்ம நடத்தக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்க்கான சொல்யூஷன் PDF A to Z உங்கள் கைக்கு வந்துடும். நீங்கள் எதுவும் எழுத தேவையில்லை. நீங்கள் PDF-ஆக வச்சு படித்தாலும் சரி, இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு படித்தாலும் சரி. அடுத்தது ரிவிஷன் டைம் 21 நாளில் நடக்கக்கூடிய ப்ரீவியஸாக கொஷினும் உங்கள் கைக்கு வந்து கொடுத்துருவோம், சொல்யூஷனோட கொடுத்துருவோம். ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு டெய்லி அந்த ரிவிஷன் டெஸ்ட் முடியும். அந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்போவே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் வந்துடும். டெஸ்ட் முடிஞ்சோன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸும் உங்கள் கைக்கு வந்து வந்துருங்க. ஸோ 120 நாளில் பக்காவாக 25 கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அடிக்கிற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ இந்த பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் நீங்கள் ரிவிஷன் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் ஃபுல்லாக கோச்சிங் கொடுத்துருவோம். எவ்ரி டாபிக் வைஸ் வந்து டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த எவ்ரி டாபிக் முடிஞ்சோடனே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸ்கூல் புக்கு கூட சொல்யூஷன் PDFும் உங்களுக்கு கிடச்சிரும். டெஸ்ட் கொஷின் கிடைக்கும், அதுக்கான சொல்யூஷன் PDFும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு இன்ஸ்டியூஷனில் அவ்வளோ காசு கட்டி நீங்கள் போகிறதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு 400 rupees கட்டி கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் ப்ளஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கிடைக்கிது. இது வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது. ஓவரால் மேக்ஸுக்கு உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் இந்த 400லேயே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய், குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய். ஓகேங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் 1000 ரூபாய். ஏங்க நீங்கள் மேக்ஸுக்கு மட்டும் 400 ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், அந்த 400 ரூபாயில் உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு 25 மார்க்குக்கு நீங்கள் எப்படிலாம் பால் போட்டால் அடிக்கணுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ யோசிச்சுக்கோங்க, இந்த பேட்ச் உங்களுக்கு ஒர்த்தபிளாக, இந்த அமௌண்ட் ஒர்த்தபிளாக இல்லையாங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஐ மீன் அமௌண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிறது
நீங்கள் யோசிக்கிற விதம் கரெக்டாக தப்பாங்கிறத நீங்களே யோசிங்க. கமெண்ட் செக்ஷனில் கூட தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.